அப்ப வேதாஜிக்கு உடம்பு சரியில்லாம போனது அவங்க பிளான் பண்ணி பண்ணதுதானா? டேய், இதுக்காக நாகராஜ் கோவப்பட்டு அவங்கள எதுவுமே கேட்கலையா? எப்படிரா கேட்பான்? அதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தா வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டான்னு நினைக்கிறேன். நானே அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறேன்னுட்டு. டேய் நாகராஜ், ஏன்டா வேதாஜிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு நட்டுக்கிட்ட கேட்டா அவன் என்னென்னமோ சொல்றான்? வேதாஜி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க. அப்பா எங்கடா? வெளில போயிருக்காரு, வரத்துக்கு லேட் ஆகும். டேய் நாகராஜ், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா பதில் சொல்லாம போற? வேதாஜி இப்படி பண்ணிருக்காங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வாங்க வேதாஜி, வாங்க. என்ன வேலை பண்ணீங்க நீங்க? அத நான் கேட்கணும். எதுக்கு மல்லிகா வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணீங்க? அவ வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சிங்களாமே. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஓ, நான் இங்க வத்தூல போட்டு கொடுத்துட்டேன் உங்களாண்ட. அப்படிதாங்க உடைப்பேன். பொருளை மட்டும் கிடையாது, அவன் மண்டை உடைப்பேன். அடுத்த வாட்டி கண்டம் வெட்டி போட்டுருவான் அவளை. நீங்க இந்த மாதிரி வேலை பண்ணாருங்க, நீங்க வேணா பாருங்க, அவளை போட்டு தெரியலண்ணா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை வெட்டி போட்டுருவேன்னு சொல்றீங்களா? எப்படி வாய் கூசாம சொல்றீங்க? அன்னைக்கு என்னடானா கல்பனா போய் கருவுல இருக்கிற குழந்தைய கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிட்டு வரீங்களா எல்லாரும்? இல்ல உங்க எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சிருக்கா? பைத்தியம் நாங்க இல்லம்மா, நீதான். கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு தாரவாத்து கொடுக்கற நீதான் பைத்தியக்காரி. ஆமா, நீ அதுக்காக செஞ்ச வேலையெல்லாம் வெளியில யார்கிட்டயாவது சொல்லி பாரு, அப்ப தெரியும் பைத்தியம் யாருன்னு. தம்பி, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கோயிலுக்கு போனீங்க? சேர்ந்தா நீ போனோம். இவன் கோயிலுக்கு கூப்பிட்டு ஆசை ஆசை உங்க கூட போடுங்க எத்தனை நீ பண்ணாங்க. எனக்கும் அது கேடு கட்ட. அந்த மல்லிகாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கோயில் பர்மிஷன் கேட்க போயிருக்காங்க. அதுக்கு என்ன கூட்டு போறாங்க? எனக்கு எப்படி இருக்கும்? அதான் வீட்டுக்கு போய் அடிச்சு டாக்டர் கீச்சு தொங்க விட்டு வந்துருக்கிறேன். அவளே வேணான்ட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றான். இதுல இருந்தே உனக்கு தெரியுதா அவ ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற கேடின்னு? இத்தனை பேர் சுத்தி நின்னு அடிச்சுங்கன்னா அவ ஒருத்தி என்ன பண்ணுவா? உங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னா அவ போய் பேசிதான் ஆகணும். என்னையே போய் பேச வச்சுட்டீங்களே, அப்ப அவ பேசுறதுக்கு என்ன? இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? நீ ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நாகராஜுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நடக்காது. ஏன் அண்ணே, சில விஷயங்கள் பேசினா நீங்க ஹர்ட் ஆவீங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். தயவு செஞ்சு என்ன அதெல்லாம் பேச வச்சிடாதீங்க. இதுக்கு மேல ஹர்ட் ஆகுற அளவுக்கு என்ன பேசிட போறீங்க? பேசுங்க. ஓ அப்படியா? சரி, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? நீ என்ன இப்படி பேசுனுக்கிற? அவங்க அண்ணிடா, அவங்களாண்ட என்ன கோமா பேசுனுக்கிற? நீ சும்மா இருன. எப்ப அவங்க ஒன்னே வேணாம்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, எனக்கு அண்ணியும் கிடையாது. உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அதை நாங்க யாரும் கேட்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் நீ யார் கூட வாழணுங்கிறத முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? உன்னோட லைஃப் பத்தி முடிவு பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நம்ம அப்பா முடிவு பண்ணலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணலாம். அதுவும் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். உனக்கே விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க யாரு? என்னடா இதெல்லாம்? நான் கரெக்டா தானே நான் பேசிட்டு இருக்கேன். டேய், நீ அவங்கள பேசுறது என்ன கஷ்டமா இருக்குதுடா. தம்பி, அப்படின்னா மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னா நடராஜ் பேசிட்டோம், நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு என் அண்ணன் கூட வாழ பிடிக்கலையா? இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க, டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க. நாங்க யாரும் கேட்க மாட்டோம், அது உங்க உரிமை. டேய், என்னடா பேசுங்க அவன்? அவன் பேசட்டும், சொல்றத கேளுடா.
அதுக்கப்புறம் அவன் லைஃபை முடிவு பண்றதுக்கு நாங்க இருக்கோம். அதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்க அண்ணன் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதை எல்லாமே. எப்ப அவனே வேணான்ட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க யாரோ நாங்க யாரோ. வேதாஜி என்ன போறா? எங்க போறேன்னு கேட்டேன். இல்லடா பாவம் அவங்க அழுதுனே போறாங்கடா. சமாதானப்படுத்த போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பஞ்சு அண்ணன் கூட்டிட்டு வெளியில போ. நைட்டு தான் திரும்ப வரணும். போ. டேய் வாடா போலாம். பஞ்சு நீ இல்லடா. வாடாங்கறல வாடா. உனக்காக தான் விட்டு பேசியிருக்கேன். நட்டு நீ கலக்கிட்ட. சூப்பர். அவ அப்படியே ஆடி போயிட்டா. எதுக்கு பழவுற? இல்ல நீ நான் அம்மாவை நினைக்கிற அன்னிக்கிட்ட போய் இதெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பேன்ல. நீ அவ நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசின. அதனால அழாத. இல்ல நீ இந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதை நாங்க யாரும் கேட்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் நீ யார் கூட வாழணுங்கிறத முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? வேதாஜி ஏன் வச்சு அழுதுங்கிறீங்க? வேதாஜி இங்க பாரு. தொடாதீங்க. நான் யாருக்குமே தேவையில்லாம போயிட்டேன்ல. இது ஏன் வீடு. இங்க எல்லாமே நான் தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எனக்குன்னு இந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு. ஐயோ வேதாஜி அப்படிலாம் நினைக்காதீங்க வேதாஜி. இது உங்க வீடு வேதாஜி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க வேதாஜி. ஏன் வேதாஜி இப்படி யோசிக்கிறீங்க? இன்னும் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. அதான் அவ்வளவு தெளிவா நடராஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டானே. இல்ல இல்ல அவன் அவன் தப்பா அர்த்தம் சொல்ல வேதாஜி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. போதுங்க. புரிஞ்ச வரைக்கும் போதும். அதுவே எனக்கு ரொம்ப வலிக்குது. அசால்ட்டா ஒரே வார்த்தையில எந்த உரிமையும் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டானே. இல்ல இல்ல அதான் உங்களுக்கு அவனை பத்தி தெரியும். அவன் கோவனை தவிர உங்க மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது வேதாஜி. அவன் தப்புல தப்பா பேச மாட்டான் உங்களை. அவங்கள கோவத்துல பேசுனது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க வேதாஜி. வேற எந்த அர்த்தத்துல பேசினான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வேற எந்த அர்த்தத்துல பேசினா அவன்? இல்ல இல்ல வேதாஜி உங்க மேல இருக்க அக்கறை தான் அப்படி பேசினா. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுக்காக தான் வேதாஜி அவன் அப்படி பேசினா. உங்களுக்கு தெரியல வேதாஜி, அவன் கோவக்காரனை தவிர மனுஷனும் உங்க மேல அவளை மரியாதை வச்சிருக்கான் வேதாஜி. உங்களை வேண்டான்னு சொன்னா இந்த குடும்பம் என்ன வெளியேற்றிருமா? அப்படித்தானே? அப்படின்னா இத்தனை நாள் இந்த குடும்பத்து மேல நான் உயிரிய வச்சிருந்தனே, அது பொய்யா? இங்க உள்ள எல்லாரும் என் மேல அக்கறையா பாசமா இருந்தாங்களே, அது பொய்யா? நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த குடும்பமே தூக்கி எறிஞ்சிருமா? அப்படின்னா இத்தனை நாளா இந்த வீட்டுல எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களே, அதெல்லாம் பொய்யா? உங்களுக்கு நான் சாதகமா இருக்கும்போது எல்லாருக்கும் நான் நல்லவளா இருந்தேன். இப்ப உங்களுக்கு எதிரியா வந்த உடனே, உங்களுக்கு எதிரா பேசின உடனே வேண்டாதவள போயிட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல? இல்ல வேதாஜி, சத்தியமா மாதிரில வேதாஜி. பிளான் பண்ணி நட்டுவ பேச விட்டுட்டு இப்போ அப்படி இல்ல இப்படி இல்லன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. பிளான் பண்ணியா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? மல்லிகை பிரச்சனையில ஆரம்பத்துல இருந்து என்ன தனி ஆளாக்கி
நீங்க எல்லாரும் ஒரு டீமா தானே இருந்தீங்க. ஐயோ அது டீம்லாம் ஒன்றும் இல்லை வேதாஜி. அது எல்லாம் அது இல்லை, நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் என்னன்னா இங்கே பாருங்க, ஊரே ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒருத்தர் மட்டும் அந்த விஷயத்துக்கு முரண்பா வேற ஒன்று சொன்னா அது ஊர் சொல்றது தப்பா, இல்லை அதுக்கு முரண்பா ஒரே ஆள் சொல்றாலே அது தப்பா? ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை குடும்பமே சேர்ந்து குழி தோண்டி புதைக்க பாப்பீங்க. அத நான் சரின்னு சொல்லணுமா? இல்ல வேதாஜி, இந்த பொண்ணே தப்பான பொண்ணு தான் சொல்ல வரோம். அத நிரூபிங்க. அவ உங்களை கை காட்டினால உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுதா? போ, யார் மேல தப்பு? என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். செத்து போனாலும் போவேனே தவிர என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துக்கவே மாட்டேன். என்ன சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி இன்னொரு டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன நிம்மதியா அழவாவது விடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். சரி வேதாஜி, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா நீங்க சமாதானம் ஆவீங்க? அவளை கல்யாணம் பண்ணிடணுமா? சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிடணுமா? பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப கூட நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஒத்துக்கல. நீங்க இப்படி அழுதுனால பார்க்க முடியல. எனக்கு வலி இது. எனக்கு நீங்க தாங்க முக்கியம். நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் இதெல்லாம் பண்ணாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் பண்ணி தொலைறேன் ஏதாச்சும். வேற யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்கு வேலை பண்ணி தொலைறேன். நீங்க இப்படி அழுறதை மட்டும் தயவு செய்து நிறுத்திடுங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும் நான் தப்ப பண்ணலன்றது. அன்னைக்கு இதோட அதிகமா அழுவீங்களே, அதை நினைச்சது கஷ்டமா இருக்குது. எனக்கு தெரியல நான் பெற்றுக்க முடிவு கரெக்டா தப்பானா தெரியல. என்னால உங்களுக்கு இந்த நிலைமையில பார்க்க முடியல. உங்களுக்கு ஏன் உயிரை கொடுப்பேன்னு சொல்லிருக்கல, அதோட கஷ்டமான விஷயம் இது. பண்றேன். செஞ்சா நீங்க சமாதானம் ஆவீங்க? அவளை கல்யாணம் பண்ணிடுமா? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிடுமா? பண்ணிக்கிறேன். நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்தீங்களா? தூங்கவே இல்லையா? எங்க இருங்க ஒரு நிமிஷம். நைட் ஃபுல்லா நீங்க தூங்கவே இல்லையா? நீங்க நினைச்சது நீங்க சாதிச்சிட்டீங்க. நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. ஏன் நிம்மதியை கத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்க முடியும்? ஒரு ஐடியா தூணதான் உண்டு. ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்க மனசை கஷ்டப்படுத்துறேனா? என் கஷ்டத்தெல்லாம் உங்களா தான் சொல்லிட்டு இருந்தேன்.
இப்போ என் கஷ்டத்தை உங்களால சொல்றதுனால உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா இனிமேல் சொல்ல மாட்டேன். இருக்கிற எதிர்மா ரொம்ப கஷ்டம். ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம தவிக்கிறது தான். ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுறீங்களா? ஏங்க ஏன் இதுக்குன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்டீங்கன்னாங்க ஆக போகுது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். எங்க வர சொல்றீங்களோ அங்கே வரேன். எனக்கு இப்பெல்லாம் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. விடுங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஏன் இப்படி விரக்தியாவே பேசிட்டு இருக்கீங்க? பேசாத சரி, என்ன சந்தோஷப்படுங்க. எனக்கு இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல. இப்போ நான் ஒரு நடமாடும் போனோங்க, சும்மா ஒப்படி ஒரு உயிர் ஒட்டின்னு இருக்கிறவாள் தான். அப்படிலாம் சொல்லாதீங்க. மனசு செத்து போச்சுன்னா மனுஷனை செத்து போன மாதிரிங்க. கிளம்பிட்டீங்களா? சரி வந்து சாப்பிடுங்க. இல்லை எனக்கு வேணாம், போகலாம். நம்ம திரும்ப வர்றதுக்கு லேட் ஆயிடுங்க. பரவாயில்லைங்க, போகலாம். வெறும் வயித்தோட அவ்வளவு தூரம் எப்படிங்க இருப்பீங்க? லைட்டா ஏதாவது சாப்பிடுங்க. வேணாங்க, நான் சாப்பிட்றதுல மூடலுங்க, போகலாங்க. நீங்க இப்ப சாப்பிடலன்னா நம்ம கிளம்ப போறதே இல்ல. ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? துக்கம் தொண்டாடி இதுன்னு சொல்லுவாங்க, கேள்வி தான் பட்டிருக்கிறேன். ஆனால் அது உண்மையாக அனுபவிச்சுன்னுக்கிறேன். நான் நினச்சாலும் இப்போ என்னால் சாப்பிட முடியாதுங்க. வாங்க நீங்க. என்ன காலையில ரெண்டு பேரும் ஜோடியா கிளம்பிட்டாங்க? நேத்து நட்டு போட்ட போடல வேத பயந்து போய் ஒருவேளை மனசு மாறிட்டாலோ? வடபழனி முருகா, அப்படி ஏதாவது நடந்தா உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். இது மட்டும் சரியாயிடுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். பட்டு வெட்டி சட்டை எங்க இருக்கு? மேலே போங்க மேடம். பட்டு வெட்டி சட்டை எங்க இருக்கு? அது அந்த பக்கம். கல்யாண மாப்பிளைக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை. சாருக்கா? ஆமா, சாருடைய சட்ட சைஸ் 40. ஓகே. ஏங்க இது நல்லா இருக்குல்ல? ஏதோ ஒன்று எடுத்துன்னு வாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல, கல்யாணமே பிடிக்கல, செலக்ஷன் வேறு. சீக்கிரம் வாங்க. வேஷ்டி எடுங்களேன், பட்டு வெட்டி. ட்ரையல் பார்க்கலாம். ட்ரையல் பார்க்கலாம் மேடம். ட்ரையல் ரூம் அதோ அங்கே இருக்கு பாருங்க. ஏங்க நீங்க போய் போட்டுட்டு வாங்க. நான் போகிற நிலைமையில இல்லைங்க, வாங்க நீங்கள். எங்க ஃபிட் எல்லாம் பார்க்கணும்ல, போய் போட்டுட்டு வாங்க பார்க்கலாம். நாங்கள் சொன்ன கேளுங்க. ஐயோ போய் போட்டுட்டு வாங்களேன். ஏங்க விடுங்க. வேதா, ஏய் மஞ்சு, என்ன மஞ்சு கல்யாண பர்ச்சேஸா? ஆமா, முடியவே மாட்டேங்குது. நானும் அப்பாவும் தானே, எல்லா வேலையும் நாங்க 2 பேருமே செய்ய வேண்டியதா இருக்கு. ஹெல்ப்புக்கு பஞ்ச கூட்டிட்டு வர வேண்டியதானே? நாங்களாவது 2 பேரு, அவன் சைடு அவன் மட்டும் தானே. அவன் சைடு வேலை பார்க்கவே அவனுக்கு டைம் இல்ல. கல்யாணம் வேற ஆக போகுது, இன்னும் அவன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான். சரி அதை விடு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் ஜோடியா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? என்னடி இன்னும் பிரச்சனை சரியாகலையா? சரியாயிடுச்சு. இல்லையே, உன் முகமும் சரியில்லை, அவர் முகமும் சரியில்லை. ஆனா ஒன்ன ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன தாண்டி போயிட்டு இருக்கு? எதுக்கு இப்ப ட்ரெஸ் எடுக்க வந்தீங்க? வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? கல்யாணத்துக்காக எடுக்க வந்தோம். ஆமா, யாருக்கு கல்யாணம்? மல்லிகாக்கும் நாகராஜுக்கும்.